பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய மாதத்திற்குள்ளாக காலெடுத்து வைக்க கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அருளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த சிறப்பான வழிபாட்டிலே இணையதளத்தின் வழியாக இணைகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பேர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த ஆண்டினுடைய 6 மாதங்கள் நிறைவு செய்து 7வது மாதத்தை காணுவதற்கு நீர் தந்த அருளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த சிறப்பான நாளிலே உமது அடியவர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கிற இடங்களிலே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே ஆண்டவரின் நிறைவான பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், சிறப்பாக இந்த மாதத்திற்கு நீர் எங்களுக்கு தருகின்ற வாக்குறுதியை உறுதியாக பற்றிக் கொள்ளவும், உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட இந்த மாதத்தை துவங்கவும், இந்த வழிபாட்டையும் எங்களையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். பாழிங்கு கடல் மீதும் மாட்சி நகர் நின்றும் தூதரின் இன்ப கீதம் பூரிப்புண்டாக்கிவிடும். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசுவின் கைகள் காக்க பாழ்லோகின் கவலை, சோதனை பாவ கேடும் தாக்காது உள்ளத்தை, கஷ்டம் துக்கம் கண்ணீரும் காணாமல் நீங்குமே, வாதைக்கும் துன்பம் நோவும் விரைவில் தீருமே. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். இயேசு என் இன்ப கோட்டை, எனக்காய் மாண்டோரை சார்ந்தென்றும் நிற்பேன் நீரே, நித்திய கண்மாலை காத்திருப்பேன் அமர்ந்து ராக்காலம் நீங்கிட, பேரின்பக்காரை சேர மாஜோதி தோன்றிட. இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9 முதல் 16 முடிவுள்ள வசனங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணனை சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும்
நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செத்தவன் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த புதிய மாதத்திற்கான உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு உம்முடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உம்முடைய வசனத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் கற்பாரை மீட்பருமாகிய ஆண்டவரே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்தில் இணைகின்ற இறை மக்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த புதிய மாதத்திலே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். ஆண்டவருடைய பேர் அருளினாலே இந்த ஆண்டினுடைய 6 மாதங்களை நாம் நிறைவு செய்து இந்த 7வது மாதத்திற்குள்ளாக கால் எடுத்து வைக்க கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த புதிய மாதமும் நம் அனைவருடைய வாழ்விலும் கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத் தரும்படி ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக நாம் பாடமாக படிக்க கேட்ட சங்கீதம் 31:15 வசனத்தினுடைய முன்பகுதியை நான் படிக்கிறேன். Psalm 31, the first part of the 15th verse. என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. My times are in your hand என்கின்ற இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம் அனைவருடைய வாழ்விலும் நிறைவேற்றி தருவாராக. ஆமென். கடவுளுக்கு அன்பானவர்களே, ஜூலை மாதம் 1ஆம் தேதி தேசிய மருத்துவர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. Today, the 1st of July is observed as the National Doctors Day. இந்த சிறப்பான நாளிலே நம்முடைய திருச்சபையிலும் இப்படி உலகத்தின் பல பகுதிகளிலே பணி செய்கின்ற அனைத்து மருத்துவர்களையும் அவர்களோடு இணைந்து அனைத்து மருத்துவ பணியாளர்களையும் இந்த சிறப்பான நாளில் அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். மிக குறிப்பாக இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பின் சூழலிலே தங்கள் வாழ்வை துச்சமாக எண்ணி இந்த பணியில ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் சிறப்பாக பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த சங்கீதம் 31 தாவீது அரசர் எழுதினார் என்பதை இந்த சங்கீதத்தினுடைய முகப்பிலே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சங்கீதத்திற்கென்று பல தனி சிறப்புகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதத்தின் பல வசனங்கள் திருமறையின் பிற பகுதிகளிலே மேற்கோளாக இடம்பெறுகிறதை நாம் பல இடங்களிலே படிக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்கிறோம். சிறப்பாக சங்கீதம் 71 நாம் படிக்கின்ற பொழுது அந்த சங்கீதத்தையும் தாவீதுதான் எழுதியிருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதில் வருகின்ற முதல் 3 வசனங்களும் இந்த சங்கீதம் 31 வருகின்ற 3 வசனங்களும் கிட்டத்தட்ட ஒன்று போலவே இருப்பதை நாம் படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அவனமாக யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடின மன்றாட்டிலே இந்த சங்கீதத்தினுடைய 6வது வசனம் இடம்பெறுவதை யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் படிக்க முடிகிறது. அதே போல இந்த சங்கீதத்தினுடைய 13வது வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன நூலிலே 6 முறை பயன்படுத்துவதையும் புலம்பல் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே பயன்படுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தான் எழுதின 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே இந்த சங்கீதத்தின் 24வது வசனத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் தான் மரிக்கின்ற பொழுது இந்த சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை பயன்படுத்தி அதை சொல்லி மரித்தார் என்பதை
அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59வது வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. அனைத்திற்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அவர் மொழிந்த 7வது வசனம் இந்த சங்கீதத்தினுடைய 5வது வசனம் என்பதை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. திருமறையில் இருக்கின்ற நபர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்த மாபெரும் இறை அடியவர்களாகிய பல பேர் இந்த சங்கீதத்தினுடைய வசனங்களை சொல்லி தன்னுடைய இறுதி கட்டங்களை நிறைவு செய்தார்கள் என்பதை பலருடைய வாழ்வு நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. அதில் குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் அவர்கள், பாலிகார்ப் அவர்கள், ஜான் நாக்ஸ் அவர்கள், ஹஸ் போன்ற ஆண்டவருடைய இறை அடியவர்கள் இந்த வசனங்களை தங்கள் வாழ்விலே சொல்லி அவர்கள் மரித்தார்கள் என்பதாக அவர்கள் வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு சொல்லுகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற வாழ்வின் சத்தியம் என்ன? வாழ்வின் இருள் சூழ் வேளைகளிலே இந்த சங்கீதம் பல கடவுளுடைய அடியவர்களுடைய வாழ்விலே ஆறுதலை தந்திருக்கிறது என்பதை இது உறுதி செய்கின்றது. தாவீது அரசர் கூட இந்த சங்கீதத்தை எழுதின பொழுது தன் வாழ்வின் மிக கடினமான நேரங்களிலே அவர் சந்தித்த பொழுது இந்த சங்கீதத்தை எழுதினதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சவுலிடத்திலிருந்தும் அப்சலோமிடத்திலிருந்தும் அவர் தப்பி ஓடின பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக திருமறை அறிஞர்கள் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை ஒட்டுமொத்தமாக படித்து இதற்கு ஒரு தலைப்பு நாம் தர வேண்டும் என்று சொன்னால் என்ன தரலாம்? ஆங்கிலத்தில் ட்ரஸ்டிங் இன் தி லார்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். வாழ்விலே என்ன நேர்ந்தாலும் கடவுளை நாம் நம்ப முடியும் என்பதுதான் இந்த சங்கீதத்திற்கு நாம் தலைப்பாக தர வேண்டும் என்றால் தருகின்ற ஒரு தலைப்பு. ஆங்கில வார்த்தையாகிய ட்ரஸ்ட் என்கின்ற வார்த்தை எபிரேயத்திலே பௌகாட் என்கின்ற ஒரு வார்த்தையினாலே சொல்லப்படுகின்றது. இந்த சொல்லுக்கு மிக ஆழமான பொருள்கள் உள்ளன. அதில் மிக சிறப்பான ஒரு பொருளை இந்த செய்தியின் பிற்பகுதியிலே சொல்வதற்கு நான் முற்படுவேன். அதுவரையிலும் நீங்கள் தயவு செய்து காத்திருங்கள். ஒரு ஆண்டவர் அடியவர் இந்த சங்கீதத்தை பற்றி விளக்குகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? இறை அடியவர்களின் வாழ்வின் அச்சுறுத்தல்கள் வேறுகின்ற சூழல்களிலே கடவுள் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வதை இந்த சங்கீதம் வெளிப்படுத்துவதைப் போல வேறு எந்த சங்கீதமும் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லுகின்றார். No psalm expresses a more steady trust in the Lord when powerful human forces threaten என்பதை அவர் உறுதி செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு ஆழமான நம்பிக்கை எதன் அடிப்படையில் வருகிறது என்று பார்த்தால் தன்னுடைய வாக்குதத்தங்களை உறுதியோடு காத்து கொள்கின்ற, நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கின்ற கடவுள் மேல் நாம் கொண்டுள்ள அனுபவத்தை வைத்து இது இந்த நம்பிக்கை வைக்கப்படுகிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறுக்க முடியாது. தாவீது அரசர் இந்த சங்கீதத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் தான் வாழ்விலே சந்திக்கின்ற மிக கடினமான அனுபவங்கள் அனைத்தையும் அவர் பட்டியலிடுவதை நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்திலே இக்கட்டு துயரம், verse 9 distress and grief. 10வது வசனத்திலே வருத்தம், புலம்பல், துயரம், தளர்வு, verse 10 sorrow, sighing, misery, wasting away of bones. 11வது வசனத்திலே இகழ்ச்சி, பேர் அழிவு, தனிமை உணர்வு, verse 11 adversaries, horror, dread and loneliness. 12வது வசனத்திலே இறந்தோர் போலானேன் என்கிறார், உடைந்து போன மட்கலம் போலானேன் என்கின்றார். verse 12 he says I was out of mind like a dead person, I was like a broken vessel. 13வது வசனத்திலே பழிச்சொல், எப்பக்கமும் பேர் அச்சம், சூழ்ச்சி, verse 13 terror around, plot to take away my life. கிட்டத்தட்ட இதை நாம் படிக்கின்ற பொழுது தாவீது அரசர் வாழ்க்கையில் நேரிடுகின்ற அனைத்து நெருக்கடியான அனைத்து எதிர்மறை உணர்வுகளையும் விடாமல் பட்டியலிட்டிருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலம் உணர்ந்து கொள்கிறோம். இவ்வளவையும் பட்டியலிட்ட பிறகு 14வது வசனம் எப்படி தொடர்கின்றது? பட், ஆனால், இவைகள் அனைத்தும் வாழ்க்கையை நேரிடலாம், ஆனால் என்று சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லுகின்ற வார்த்தை தான் பட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ ஓ லார்ட். 31வது சங்கீதம் 14வது வசனத்திலே நானோ உம்மேல் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்று பவர் மொழிபெயர்ப்பில் இது அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது.
ஆனால் என்ற வார்த்தையோடு இணைந்து நானோ கடவுளிடத்துல நம்பிக்கை கொண்டுள்ளேன், இந்த சூழல்கள் அனைத்தின் மத்தியிலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்பதை அவர் இங்கு உணர்த்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, தாவீது அரசர் இவ்வளவு வாழ்க்கையின் எதிர்மறை காரியங்களை எல்லாம் சொன்ன பிறகும் எதிர்மறையான காரியங்களை பற்றியே அவர் பேசிக் கொண்டிராமல் மாறாக தன்னுடைய சிந்தனையை கடவுள் மீது அவர் திருப்புவதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு மிகப்பெரிய வாழ்வின் படிப்பினையாக அமைகின்றது. வாழ்விலே நாம் பல நேரங்களிலே கடின பாடுகளை சந்திக்கின்ற பொழுது பல நேரங்களில் அந்த கடினமான அனுபவங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றோமே தவிர கடவுளை பற்றி பல நேரங்களில் நாம் பேசுவதை மறந்து போகிறோம். ஆனால் தாவீது அரசர் ஏன் கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கையை திருப்பினார் என்று பார்த்தால், இந்த சங்கீதத்தின் 2வது 3வது வசனத்திலேயே கடவுள் யார் என்பதை அவர் உறுதி செய்கின்றார். அந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றார்? கடவுளை, யூ ஆர் மை ராக் அண்ட் யூ ஆர் மை ரெஃப்யூஜ். கடவுளே, நீரே என் கற்பாறை, நீரே என் கோட்டை என்பதை அவர் உறுதி செய்கின்றார். கற்பாறை என்ன செய்யும்? மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அது நம்மை அரண் போல நமக்கு பாதுகாப்பு தருகின்றது. கோட்டை என்றால் என்ன? எந்த பக்கமும் நம்மை யாரும் தாக்க முடியாத அளவுக்கு 4 பக்கமும் நமக்கு பாதுகாப்பு தருவதுதான் கோட்டை. அதுதான் கடவுளும் நமக்கு அவ்வாறாக இருக்கிறார் என்பதை தாவீது இங்கு உறுதி செய்கின்றார். இந்த சங்கீதத்தை தொடர்ந்து நம்ம படிக்கின்ற பொழுது பல இடங்களிலே ஆண்டவர், நீர், உமது என்கின்ற பல சொல்லாடல்களை கடவுளை பற்றி தாவீது தொடர்ந்து பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதன் வழியாக தாவீது நமக்கு சொல்லி தருகின்ற மிகப்பெரிய அனுபவம் என்னவென்றால், the Yahweh God is greater than all the troubles of life. வாழ்விலே நாம் சந்திக்கின்ற எல்லா கடின பாடுகளை விட மிக மிக உயர்ந்தவர், மிக பெரியவர் யாஹ்வே கடவுள் என்பதை அவர் இங்கு உறுதி செய்கின்றார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பலர் தங்கள் வாழ்க்கையிலே கடினமான காரியங்களை சந்திக்கின்ற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு தெரியாமல் தவறான தீர்வுகளுக்கு நேராக ஓடுவதை பல நேரங்களிலே நாம் செய்தித்தாட்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் நாம் கேட்கவும் பார்க்கவும் முடிகின்றது. ஆனால் தாவீது அரசர் வாழ்க்கையில் எத்தனை கடின பாடுகளை சந்திக்கிறார். அவைகள் மத்தியிலும் கடவுளை நோக்கி அவர் ஓடி கடவுள் தருகின்ற பலத்தை பெற்று தான் வாழ்விலே சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்வதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. அவர் கண்டுகொண்ட மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? Because God is in control, I will be serene. கடவுள் ஆளுகை செய்வதினாலே நான் வாழ்விலே அமைதியாக இருக்க முடியும் என்பதை அவர் உறுதி செய்கின்றார். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் படிக்கின்ற பொழுது கை, ஹேண்ட் என்கின்ற வார்த்தை கிட்டத்தட்ட 4 முறை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. 2 முறை மனிதனின் கைக்கு என்னை நீங்களாக்கும் என்று 8வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் நாம் படிக்க முடிகின்றது. தாவீது குறிப்பிடுகிறார். 2 times David refers human hands in verse 8 and 15. அதே போல கடவுளுடைய கை என்பதை 5வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் அவர் குறிப்பிடுகின்றார். He refers 2 times in the psalm about God's hand. இந்த கடவுளுடைய கை என்பதை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது 5வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது my days are in God's hand என்று உமது கைகளில் என் வாழ்வையும் என் ஆவியையும் ஒப்புவிக்கிறேன் என்பதாகவும், மை டைம்ஸ் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்பதாகவும் அவர் இங்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எபிரேயம் மொழி என்பது மிக ஆழமான செழிப்பு மிக்க மொழி என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக இந்த வசனத்தை என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்றும் சொல்லலாம், உமது கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம். இரண்டும் ஒரே பொருளை தான் தருகின்றது. ஆனால் எபிரேய மொழியிலே உமது கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது என்பதாக தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில இலக்கணத்துல ஒருவேளை நம்ம சிறு வயதிலே படித்திருக்க முடியும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சொற்றொடர் அமைப்பு என்பதிலே சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் என்று 3ஆக ஒரு சொற்றொடரை பிரிக்கலாம். அதிலே இந்த 2 வசனங்களிலும் எபிரேயத்திலே
கடவுளுடைய கைதான் மையமாக இருக்கின்றது. God's hand becomes the subject of that sentence and not our times. இதை நம்ம எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்விலே எவ்வளவு கடின பாடுகளை சந்தித்தாலும் அதுவல்ல முக்கியம், அவைகளுக்கு மேலான கடவுளுடைய கை அதை ஆளுகை செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய செய்தி என்ன? God's hand is much much bigger than our problems of life. நம் வாழ்விலே சந்திக்கிற எந்த கடின பாடுகளாக இருந்தாலும் அதை விட மிக 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 மிகப்பெரிய உயர்ந்தது கடவுளுடைய கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கடவுளுடைய கை என்பதை தாவீது அரசர் தன் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் கண்டு உணர்ந்து இருக்கிறதை திருமறையின் இன்னொரு பகுதியும் நமக்கு உணர்த்துகின்றது. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது, விரும்பப்படாத மக்கள் கணக்கெடுப்பை தாவீது அரசர் ஒரு நேரத்திலே எடுக்கிறதை நாம் அந்த பகுதியிலே படிக்க முடியும். இது ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி தாவீதை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணுகின்றார். 3 தண்டனைகளை அவருக்கு தருகின்றார். அந்த 3 தண்டனையிலே தாவீது எதை தெரிவு செய்கிறார் என்பதை 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கின்ற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதில் என்ன சொல்லப்படுகிறது? நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன், ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். 2 Samuel chapter 24 verse 14 says, Then David said to God, I am in great distress. Let us fall into the hand of the Lord, for his mercy is great, but let me not fall into human hands. பாருங்க, தன் வாழ்க்கையில கடவுள் தன்னை தண்டிக்கின்ற பொழுது கூட நான் கடவுளுடைய கரத்தில் விழுந்து விடுகிறேன் என்றுதான் தாவீது சொல்லுகின்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்தியின் துவக்கத்தில் சொன்னேன், ட்ரஸ்ட் என்கின்ற வார்த்தை எபிரேயத்திலே பௌட்டாக் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. அதிலே இன்னொரு பொருள் என்னவென்றால், இந்த வசனத்திலே கடவுளுடைய கரத்தில் நாம் விழுவோம், விழுதல் என்பது ட்ரஸ்ட் என்கின்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையாக பௌட்டாக் என்கின்ற வார்த்தையினுடைய மற்றொரு பொருள் விழுதல், fall into என்பது அதனுடைய மற்றொரு பொருளாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஆழமான சொல் பாருங்க. கடவுளுடைய கரத்தில் விழுவது என்பது நம்பிக்கைக்குரியது என்பதை இந்த வசனத்தின் குறிப்பாக இந்த எபிரேய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. அதனால்தான் இன்னொருவர் ட்ரஸ்ட் என்கின்ற வார்த்தையை விளக்குகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்? இட்ஸ் சம்திங் லைக் when you throw a baby into the air, it laughs because it knows that you will catch it. அவர் என்ன சொல்லுகின்றார்? சிறு குழந்தையை மேலே தூக்கி போட்டு விளையாடுகின்ற பொழுது, தூக்கி போடுகின்ற பொழுது அந்த குழந்தை சிரித்து கொண்டே கீழே வருகின்றது. எதனால்? தன்னை தூக்கி போட்டு தன்னுடைய தகப்பனோ, தன்னை நேசித்துக் கொண்டு தன்னை கொஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த நபர் மீண்டும் தன்னை பிடிப்பார் என்பதனால்தான் அந்த குழந்தையை தூக்கி போட்டாலும் சிரித்து கொண்டே கீழே விழுகிறது. அதுதான் நம்பிக்கை. தட் இஸ் வாட் இஸ் ட்ரஸ்ட் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவரிடத்திலே நமக்கு இருக்கின்ற உறவும் கூட. நாம் கடவுளின் கரத்திலே விழுகின்ற பொழுது கடவுள் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை ஒருபொழுது நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பட்டணம் ஒன்றிலே மிகப்பெரிய கட்டிடம் ஒன்று இருந்தது. அந்த கட்டிடத்திலே பல குடியிருப்புகள் கொண்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த கட்டிடத்தின் உயர்ந்த இடத்தில் இருந்த ஒரு வீடு தீப்பற்றி எரிய துவங்கினது. அந்த வீட்டிலே பெரியவர்கள் யாரும் இல்லை. ஒரு சிறு குழந்தை அந்த வீட்டினுடைய தீயிலே மாட்டிக்கொண்டு எப்படியாகிலும் அதிலிருந்து வெளிவந்து விட வேண்டும் என்று அங்கும் இங்கும் ஓடுகின்றது. அந்த தீ பல இடங்களிலே பரவி விட்டதினாலே படிக்கட்டின் வழியாக இறங்குவதற்கு வழி இல்லாமல் ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஜன்னல் வழியாக இருந்து கீழே எகிரி குதிக்க வேண்டும். இதுதான் ஒரே ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு. என்ன செய்வது தெரியவில்லை. அழுது கொண்டு இருக்கின்றது. மளமளவென்று தீ பல இடங்களுக்கு பரவுகின்றது. இந்த செய்தி கேட்டு தீ அணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு மிக விரைவாக வந்து விட்டார்கள்.
அப்பொழுது கீழே இருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது, மகளே அங்கிருந்து எகிரி கீழே குதித்து விடு, உன்னை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்பதாக ஒரு சத்தம் கேட்கிறது. அப்போ அந்த குழந்தை சொல்லுகிறது, ஐயோ எனக்கு இங்கிருந்து அங்கு நிற்கின்ற யாரும் என் கண்களுக்கு தெரியவில்லை. I am covered with smoke. I am not able to see any person standing below. கீழே நின்று கொண்டிருக்கின்ற யாரும் எனக்கு தெரியவில்லை, புகை மூட்டத்தினால் நான் நிறைந்திருக்கிறேன், எனக்கு யாரும் தெரியவில்லை, நான் எப்படி குதிப்பது என்று அந்த குழந்தை சொன்ன பொழுது அங்கு கீழே இருந்த மனிதர் சொன்னார், don't worry, I can see you, you just jump, I will catch you. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாது, இங்கிருந்து உன்னை எனக்கு தெரிகிறது, நீ அங்கிருந்து குதித்து விடு, உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த குழந்தை அங்கிருந்து கீழே எகிரி குதித்தது. கீழே இருந்த நபர் அந்த குழந்தையை லாவகமாக பத்திரமாக பிடித்து அந்த குழந்தை அன்று உயிர் தப்பினது. உயிர் தப்பின பின்பு சிறு சிறு முதல் உதவிகள் செய்த பின்பு அங்கு பல பத்திரிகை நிருபர்கள் அந்த இடத்தை சூழ்ந்து வந்து விட்டார்கள். இந்த தீயினுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்தவர்கள் எல்லாம் அவர்கள் பேட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சிறு குழந்தையை பார்த்து அவர்கள் கேட்டார்களாம், இந்த தீ நேரிடுகின்ற பொழுது நீ என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டாதை எங்களிடத்தில் சொல் என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னதாம், என்னுடைய வீட்டிலே தீ மளமளவென்று பரவின பொழுது, என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத பொழுது 2 வாய்ப்புகள் தான் என் வாழ்வுக்கு முன்பு இருந்தது. ஒன்று, with fear get consumed as ash. பயம் கொண்டு தீக்கு சாம்பலாகு, அது ஒரு வாய்ப்பு. The second option is with faith be alive. துணிவு கொண்டு உயிர் பெற்றுக்கொள். இந்த 2 வாய்ப்பும் தான் எனக்கு இருந்தது. நான் இந்த 2வது வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து குதித்து தப்பிக்கொண்டேன் என்று சொன்னதாம். அப்பொழுது அந்த பத்திரிகை நிருபர்களிலே ஒருவர் அந்த குழந்தையை பார்த்து கேட்டாராம், நீ சிறு குழந்தையாக இருக்கிறாய், அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே குதிக்க சொன்ன பொழுது எப்படி நீ அதை நம்பி குதித்தாய்? இந்த தீயணைப்பு துறையினர் மேல் அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு என்று அந்த குழந்தை இடத்துல கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்ன பதில் அனைவரையும் வியப்புக்குள்ளாற்றியது. என்ன சொன்னதாம், இந்த நாட்டினுடைய தீயணைப்பு துறையினர் மிக சிறப்பானவர்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கீழே இருந்த ஒரு தீயணைப்பு என்னுடைய வீரர் குதி என்று சொன்னதினால் நான் குதிக்கவில்லை, மாறாக குதி என்று என்னை அழைத்த அந்த குரல் இந்த தீயணைப்பு துறையினுடைய தலைவராக இருக்கின்ற என்னுடைய தகப்பனின் குரல். அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்து நான் குதித்தேன், என் தகப்பன் என்னை பிடித்து பாதுகாத்தார், இன்று உயிரோடு உங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இது வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் பொருந்தும். நாம் வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வாழ்வின் அச்சுறுத்துகின்ற நேரங்கள், இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு, இன்னும் நாம் எதிர்கொள்ளுகின்ற வாழ்வின் பல கடினமான வேலைகள், இதிலிருந்து எப்படி மீளப் போகிறோம் என்று அச்சுறுத்தப்படுகின்ற வேலைகளில் எல்லாம் கடவுள் நமக்கு தருகின்றார். You just fall into my hands because your times are in my hands. என் கரத்தில் விழுந்து விடு, ஏனென்றால் உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் கரத்திலே நம் வாழ்வை கொடுப்போம் என்று சொன்னால் எப்பொழுதும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற எல்லா சூழல்களிலும் இந்த சங்கீதத்தினுடைய 15வது வசனம் எப்பொழுதும் நாம் நினைவில் இருக்கட்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் கடவுளின் கரத்தில் உள்ளது. Our times are in God's hand என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த மாதம் மாத்திரமல்ல, நம் வாழ்விலே சந்திக்க போகின்ற அனைத்து நாட்களிலும் நம்முடைய காலங்கள் எப்பொழுதும் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இந்த ஜெபத்திற்கு முன்பதாக ஞாயிறு பள்ளியிலே ஒருவேளை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடலை பாடி அதன் பின்பு ஜெபித்து இந்த தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். என் காலங்கள் அவர் கைகளில், என் காலங்கள் அவர் கைகளில், என் காலங்கள்
அவர் கைகளில், என் காலங்கள் அவர் கைகளில். சகலமும் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கே. என் காலங்கள் அவர் கைகளில், என் காலங்கள் அவர் கைகளில். My times are in his hand, my times are in his hand, my times are in his hand, my times are in his hand. All things are working for good, all things are working for good, all things are working for good. My times are in his hand, my times are in his hand. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்கள் காலங்கள் எப்பொழுதும் உமது கரத்தில் இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது அரசர் தன் வாழ்விலே மிக கடினமான, வாழ்வை அச்சுறுத்துகின்ற சவாலான நேரங்களை எதிர்கொண்ட பொழுது அவர் உறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை, என் காலம் கடவுளுடைய கரத்தில் இருக்கின்றது. My times are in God's hand. அவர் சொன்ன அந்த நிலைப்பாட்டை அவர் வாழ்விலே நீர் நிறைவேற்றினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் வாழுகின்ற இந்த சூழல்களில் கூட பலவிதமான நெருக்கடிகள் எங்கள் வாழ்விலே எதிர்கொள்கின்ற போது, உலகம் அச்சுறுத்தலுக்கான நேரத்திற்குள்ளாக பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும், எங்களுடைய காலங்கள் எப்பொழுதும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்கின்ற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை எப்பொழுதும் உறுதி செய்கின்ற ஆண்டவர், எங்கள் வாழ்வையும் நீர் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலக மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகள் பல இடங்களிலே தொடர்ந்து தீவிரமாக பரவி கொண்டிருக்கிற வேளையில கடவுள் நீர் இறங்கி இந்த சூழல்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பல மாதங்களாக தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக எங்கள் இயல்பு நிலைகள் முடக்கப்பட்டு நாங்கள் இயல்பாக வாழ முடியாத நிலைகளிலே நாங்கள் தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிவீர். இந்த சூழல்களை மாற்றுவதற்கு நீர் மாத்திரமே இதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரே, நீர் இறங்கி இந்த சூழல்களை மாற்றித்தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நோயின் தாக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும். ஆபத்தான கட்டங்களில் இருக்கின்றவர்களுக்கு நீர்தாமே உயிர் பிச்சையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக இவர்களை பாதுகாக்கின்ற பணியிலே, இவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்கின்ற பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், ஆண்டவரே, அமைச்சர்கள், அதிகாரிகள் என்று பொது பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உம்முடைய பாதுகாப்பை அவர்களுக்கும் குடும்பத்தில் அனைவருக்கும் தந்திர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக சில தளர்வுகள் பல இடங்களிலே தரப்படுகின்ற பொழுது மீண்டும் இந்த தொற்றினுடைய பாதிப்புகள் பரவாதபடிக்கு முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே இது வரவும், மீண்டும் நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும் நீர் அருள் செய்யும். மிக குறிப்பாக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை தொழுது கொள்கின்ற வழிபடுகின்ற அந்த நாட்களை மிக விரைவாக என் வாழ்விலே காணுவதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக சமீபத்திலே சாத்தான்குளம் பகுதியிலே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே 2 உயிர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டதை எண்ணி உமது அடியவர்களாக நாங்கள் வருந்தி உம்முடைய சமூகத்திலே அந்த குடும்பத்திற்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, இது மனித உரிமைக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்பதை உணர்ந்து திருச்சபையாக நாங்கள் இந்த காரியத்தை கண்டிக்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீதிக்காக காத்திருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு நீதி செய்கின்ற ஆண்டவர் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய அருமையானவர்களை இழந்திருக்கிற அந்த குடும்பத்தாருக்கு நீரே உம்முடைய சமாதானத்தை, ஆறுதலை உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி பல இடங்களிலே அநீதியாக கஷ்டப்படுகின்ற, வாழ்வின் கடினப்பாடுகளை சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் தம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை நாங்கள் உம்முடைய நாமத்திலே துவங்கி இருப்பதினாலே இந்த புதிய மாதமானது எங்கள் வாழ்விலே, எங்கள் குடும்பத்தின் வாழ்விலே, நாங்கள் பணி செய்கிற இடங்களிலே, எங்களுடைய வியாபாரங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலே, எதிர்காலத்திலே, இப்படி எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு நீர் கிருபை தாரும். இந்த செய்தி வேளையிலும்
சிறப்பாக இந்த வழிபாடு முழுவதும் ஒரு தூய பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் பாதங்களிலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உமக்கே துதி கன மகிமை நன்றி செலுத்தி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவற்றின் நிறைவான பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே. ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். கடவுள் நம் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தை நிறைவாக ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து சூகிப்பேன்.